Hello friends, welcome back to Alfida channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி prawn makhani biryani தான் பார்க்க போறோம். நல்ல ஒரு ஸ்பைசியான ரெசிபியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் pan வச்சுப்போம். pan நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சூடானதும் நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 10 முந்திரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃபர்ஸ்ட் வின்னருக்கு 500 rupees கிஃப்டாக கொடுக்குறோம். அந்த லக்கி பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அல்ஃபீடா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 100 rupees கிஃப்ட் வந்து ஃபோன்பே மூலிமா நாங்கள் சென்ட் பண்ணுவோம். மறக்காமல் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை வின் பண்ணுங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி முந்திரி எல்லாம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அரைச்சி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். நான் 100 கிராம் இறால் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். கடைகளில் இறால் பவுடர்னு கேட்டாலே கிடைக்கும். இறால் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இறாலுக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ இறாலுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். பேஸ்ட் ஊற்றுனதும் கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இறால் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரான் மக்கானிக்கான கப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரான் மக்கானியை சேர்த்துக்கலாம். ப்ரான் மக்கானி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே மேலே நான் வறுத்த வெங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நறுக்கிய கொத்தமல்லி தலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மேலே. இப்போ ப்ரான் மக்கானி கப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை மைக்ரோ ஓவனில் வச்சு 5 மினிட்ஸில் வைப்போம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ப்ரான் மக்கானி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அந்த ரைஸோட அந்த இறாலையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.